சிம்ப்ளிஃபிகேஷன் அதாவது தமிழில் வந்து சுருக்குகன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் இருக்கிற சம்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஏன்னா வந்து இந்த ஃபார்முலாஸை தாண்டி உங்களுக்கு சம் வந்து எதிலிருந்துமே வராது. ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறக்கு தாங்க இவ்வளோ டஃப்பாக இருக்குது. ஆனால் இது பேஸ்டு நம்ம சம்ஸ் போடுறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து இன்றைக்கி காமிக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேப்பரில் வந்து இந்த சுருக்குகன்னு கிடையாது, இனி வர எல்லா டாப்பிக்லேயுமே வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்முலாஸ் வந்துச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு நோட்டு, ஃபஸ்ட்டு நோட்டு ஃபாலோ பண்ணி எழுதி பழகுங்க. அந்த நோட்டுக்கு பேக் சைடு வந்து ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு 3 பேஜ் விட்டுட்டு அது டாபிக் வாரியாக சுருக்குக அந்த மாதிரி போட்டுட்டு அதில் ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொன்றும் நம்ம சொல்லித்தர என்னென்ன ஃபார்முலாஸ் வருதோ அதை அப்படியே எழுதி வச்சுட்டே வாங்க. எழுதி மட்டும் வச்சா பத்தாது, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரீட் பண்ணினீங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து சேவ் ஆயிருங்க. இவ்வளோ தாங்க இந்த ஃபார்முலாஸு. இந்த ஃபார்முலாஸ் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு கூட உங்களுக்கு டவுட் வரும். வேணும்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில், நான் வந்து அதுவும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதில் பேஸ்டு சம் வரப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே புரியும். இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் தெரியாமல் நான் டைரெக்டாக வந்துட்டு மேக்ஸ் சொல்லித்தந்தேன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி போடுறாங்க என்னன்னே ஒரு பேசிக்கே இல்லாமல் போயிடும். ஸோ இவ்வளோ தாங்க பேசிக்கு. இது வந்து போர்ட்மாஸ் தியரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு வர கிளாஸஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க.